Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்ல பார்க்க போறது இட்லி தோசைக்கு எப்படி மாவு அரைக்கணும்ன்றத பத்தி தான். இதே வீடியோவிலேயே குஷ்பு இட்லி செய்யறதுக்கு என்ன சீக்ரெட் இன்கிரிடியன்ட் மாவு அரைக்கும் போது சேர்க்கணும்ன்றதையும் பார்த்துடுவோம். இந்த வீடியோ புதுசா சமைக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அரிசியும் பருப்பும் மெஷர் பண்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த கால்படி உலக்கு எடுத்திருக்கேன். நீங்க பொதுவா டம்ளர்ஸ்லயோ அல்லது இந்த உலக்கே இருந்தா அதிலே மெஷர் பண்ணிக்கலாம். அரிசி மெஷர் பண்ணும்போது உலக்கில் நல்லா தலை தட்டி எடுத்துக்கோங்க. இட்லி மாவு அரைக்கிறதுக்கு 4 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் உளுந்து எப்போவுமே எடுத்துப்போம். அதே மெஷர்மெண்ட்டை தான் நாம் இன்றைக்கும் எடுத்துக்க போகிறோம். 4 கப் இட்லி அரிசி எடுத்தாச்சு. இப்போது 1 கப் உளுந்து எடுக்கணும். உளுந்து எடுக்கும்போது நல்லா குவியெல்லாம் மெஷர் பண்ணிக்கோங்க. இட்லி மாவு அரைக்க பொதுவாக இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் தேவை. இட்லிக்கும் தோசைக்கும் சேர்த்து ஒரே மாவு அரைக்கிறதா இருந்தால் நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்சிருக்க இட்லி அரிசியோட 1.5 ஸ்பூன் அளவு வெந்தயமும் கைப்பிடி அளவு பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போது குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு தேவையான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துருவோம். குஷ்பு இட்லி செய்கிறதுக்கு மாவு ஜவ்வரிசின்னு கடையில் கேட்டு வாங்குங்க. பாயாசம் செய்ய யூஸ் பண்ணுற நைலான் ஜவ்வரிசியை இதில் சேர்த்துற வேண்டாம். பாயாசம் செய்ய யூஸ் பண்ணுற நைலான் ஜவ்வரிசி நீங்கள் இதில் ஊற போட்டிங்கன்னா மாவு எவ்வளவு நேரம் அரைப்பட்டாலும் அந்த ஜவ்வரிசி அரைப்படாது. மாவு ஜவ்வரிசியை 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அரிசி உளுந்து ஜவ்வரிசி இந்த 3லையுமே தண்ணி ஊற்றி 4லிருந்து 5 மணி நேரம் ஊற வைக்கலாம். 4 மணி நேரத்துக்கு பிறகு அரிசி உளுந்து ஜவ்வரிசி இவை எல்லாமே தனித்தனியாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஜவ்வரிசியை ஒரு தடவை வாஷ் பண்ணால் போதும். நீங்கள் 2-3 தடவை ஜவ்வரிசியை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது மாவாக கரைஞ்சி போயிடும். அதனால் ஜவ்வரிசியை ஒரு தடவைக்கு மேலே வாஷ் பண்ண வேண்டாம். உளுந்த 6லேருந்து 8 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இட்லி அரிசியையும் 6லேருந்து 8 முறை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் வாட்டர் போகிறது உங்களுக்கே தெரியும். பருப்பு ஜவ்வரிசி உளுந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடுங்க. இந்த 3த்துலையும் இப்போது நல்ல தண்ணி வச்சு ஃபில் பண்ணிடலாம். அதாவது நம்ம குடிக்க யூஸ் பண்ணுற அந்த தண்ணியை வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட் டைம் மாவு அரைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இங்கே ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் ஆசைப்பட்றேன். இப்போது ஜவ்வரிசி உளுந்து அரிசி இந்த 3த்துலையும் நல்ல தண்ணி ஃபில் பண்ணுறப்போ ஜவ்வரிசியும் சரி உளுந்தும் சரி அரிசியும் சரி அதை விட ஒரு 1/2 இன்ச்சு கூட நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணால் போதும். இந்த 1/2 இன்ச் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா நீங்கள் அரைக்க போடும்போது இந்த தண்ணியோடையே சேர்த்து அரைக்க போட்டுடலாம். நடுவில் எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த லெவலில் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டோன்னா ஊற போட்டிருக்க ஜவ்வரிசியையும் இப்போ அந்த இட்லி அரிசியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு ஜவ்வரிசி எடுத்தனால ஊறினப்பவே அது நல்லா மாவாக கரைஞ்சிருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போ மாவரைக்க போட்டாலும் முதல்ல உளுந்து அரைக்க போடுங்க. இட்லி அரிசி முதல்ல ஆட்டிட்டு 2வதாக நீங்கள் உளுந்து அரைக்க போட்டிங்கன்னா கிரைண்டர் ஹீட்டாக இருக்கும். அதோட ஹீட்டுக்கு உளுந்து நிறைய பொங்கி வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே முதல்ல உளுந்து அரைக்க போடுங்க. கிரைண்டர் ஆன் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் எம்டி கிரைண்டராக ஓட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. உளுந்தோ அரிசியோ நீங்கள் மொத்தமாக கொட்டிட்டீங்கன்னா கிரைண்டரோட கல் ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். அப்புறம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கே நமக்கு நேரம் ஆகிடும். அதனால் எப்போவுமே உளுந்தாக இருந்தாலும் சரி அரிசியாக இருந்தாலும் சரி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். கிரைண்டரோட மோட்டர் எஃபிஷியன்சி பொறுத்து 20லிருந்து 30 நிமிஷத்துக்குள்ளே உளுந்து அரைப்பட்டுடும். இப்போது கிரைண்டரை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். உளுந்து அரைக்க போட்டு சரியாக 5லிருந்து 7 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா பொங்கி கிரைண்டரோட கண்டெய்னரோட ஃபுல் லெவலுக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா உளுந்த மாவு அந்த கிரைண்டர் கண்டெய்னர்லேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகி ரூம் ஃபுல்லாக தெரிச்சிடும். அதனால் நீங்கள் உளுந்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் கவனமாக இருங்க. ஒரு 10 நிமிஷம் அது மேலே ஒரு கண் இருக்கட்டும். உளுந்து இந்த மாதிரி கிரைண்டர் கண்டெய்னரோடைய ஃபுல் லெவலுக்கு வர்றப்போ கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 அல்லது 3 கைப்பிடி மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கிரைண்டர் ஓடட்டும். கிரைண்டர் ஓட ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுருக்க இந்த ஒரு 2 அல்லது 3 கைப்பிடி மாவை மறுபடியும் அந்த கிரைண்டரில் ஆட் பண்ணி அதோட அரைக்க விட்டுறலாம். இப்போது பொங்கி வந்த எக்ஸ்ட்ரா மாவை எடுத்து வச்சு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. கிரைண்டரில் இப்போ மறுபடியும் அந்த எக்ஸ்ட்ரா மாவை ஆட் பண்ணிடலாம். எந்த மாவு அரைக்க போட்டாலும் அரைக்க போட்டு ஒவ்வொரு 10 நிமிஷத்துலேயும் ஒரு கரண்டி வச்சோ அல்லது கிரைண்டரோட கொடுத்துருக்க பிளாஸ்டிக் ஸ்பேட்டுலா வச்சோ 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்டெய்னரை ஸ்க்ரேப் பண்ணி விட்டுட்டே வாங்க. ஏன்னா அரைப்படாத முழு உளுந்தாவோ முழு அரிசியாவோ இந்த கண்டெய்னரோட மேல் லெவலில் தங்கி நிற்கும். அதனால் நீங்கள் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரேப் பண்ணி விடும்போது எல்லா மாவும் ஈவனாக அரைப்படும். கிரைண்டர் ஆன் பண்ணி
கிட்டத்தட்ட 12 நிமிஷம் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் கிரைண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகிட்டே வரும். கிரைண்டர் ஹீட்டாக உளுந்து எப்போவுமே பொங்கி வராமல் போயிடும். அதனால் கிரைண்டர் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் கிரைண்டரோட அந்த ஹீட்டை தணிக்கிறதுக்கு, அதாவது அந்த கண்டெய்னரோட ஹீட்டை தணிக்கிறதுக்கு ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேலேருந்து எல்லா ஐஸ் க்யூப்ஸும் எடுத்து அதை நீங்கள் உளுந்தில் ஆட் பண்ணிவிடுங்க. நிறைய ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிட வேண்டாம், அப்புறம் மாவு நீர்த்து போய் மறுபடியும் ஓவர்ஃப்ளோ ஆகி ரூம் ஃபுல்லாக தெரிச்சிடும். புதுசாக கிரைண்டரை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறவங்க கிரைண்டரை தொட்டு பார்க்குறப்போ கவனமாக இருங்க. கிரைண்டர் ஓடுற ஸ்பீடில் கையை இழுத்து மாட்டிக்கிட்டு கைக்கு ஆபத்து வர சான்ஸ் இருக்குது. உளுந்து அரைக்க போட்டு சரியாக 25 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா அரைப்பட்டிருக்கு. இந்த சமயத்தில் கிரைண்டரை ஆஃப் பண்ணி உளுந்தை ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். மறுபடியும் கிரைண்டரை ஆன் பண்ணி கிரைண்டரை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஓட விட்டுட்டு இட்லி அரிசியும் ஜவ்வரிசியும் கலந்து வச்சுருக்க அந்த மிக்சரை இப்போ ஆட் பண்ணி அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இட்லி அரிசியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. மொத்தமாக கொட்டும் பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரைண்டரோட கல் ஸ்ட்ரக் ஆகி நிற்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே வாங்க. அரிசி அரைக்க போடும்போதே மாவுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிடலாம். நான் எடுத்திருக்க ஒரு படி அரிசிக்கு 6 டீஸ்பூன் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி ஆட் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த மாதிரி அரைக்க போடும்போதே ஆட் பண்ணுறனால நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அரிசி அரைப்படும் போதும் ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிரைண்டர் கண்டெய்னரோட எட்ஜஸை ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் அரிசி ஈவனாக அரைப்படும். இட்லி அரிசி 40 to 45 மினிட்ஸ்க்குள்ளே அரைப்பட்டுரும். நீங்கள் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அரைச்சதுக்கப்புறம் பார்ப்போம். அரிசி அரைக்க போட்டு சரியாக 40 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைப்பட்டிருக்கு. நீங்கள் ஜவ்வரிசி ஆட் பண்ணனால அங்கங்கே கொஞ்சம் குருணையாக உங்களுக்கு தெரியலாம், ஆனால் அரிசி அரைப்பட்டிருக்கும். கிரைண்டரை இப்போ ஆஃப் பண்ணி கிரைண்டர் கல்லை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதே கண்டெய்னர்லேயே உளுந்து மாவையும் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். உளுந்து அரைப்படும் போதும் இட்லி அரிசி அரைப்படும் போதும் நான் எக்ஸ்ட்ரா வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. நம்ம ஊற போடும்போது அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஊற்றுனதே நமக்கு சரியாக வந்துருச்சு. அதனால் புதுசாக அரைக்க ஆரம்பிக்கிறவங்க நம்ம எங்கே மாவு அரைச்சா மாவு நீர்த்து வருமோ அல்லது மாவு கெட்டியாக வருமோ அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். மாவு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் மேலாப்பில் மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அடியில் வெயிட்டாக இருக்கிற அந்த அரிசி மாவு கீழே தங்கிடும். அதுக்கப்புறம் அது மிக்ஸ் ஆகாமலே இருக்கும். மாவு நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை 2 கண்டெய்னரில் ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பொங்கி வர ஆரம்பித்ததும் ஓவர்ஃப்ளோ ஆகும். அதனால் 2 கண்டெய்னராக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துப்போம். மாவு எப்போவுமே ஃபுல்லாக பொங்கி வர்ற வரைக்கும் வெளியே வைக்க வேண்டாம். மாவை அரைப்பட்டு நம்ம கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டாக 5 மணி நேரத்தில் லைட்டாக பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்திலேயே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஃபுல்லாக பொங்கி வர்ற வரைக்கும் வெளியவே வச்சிங்கன்னா மாவு சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும். கரெக்டாக 5 மணி நேரத்தில் லைட்டாக பொங்கி வர்ற சமயத்தில் நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா மாவு 10 நாள் ஆனாலும் புளிக்காமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கரெக்டாக 5 hours ஆகிடுச்சு. மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்துருச்சு. மாவை இப்போ மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். மறுநாள் காலையில் பார்க்குறப்போவும் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும். மாவு அரைச்சி வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு. செகண்ட் டே மார்னிங் நான் மாவு எடுத்து பார்க்குறப்போ மாவு மறுபடியும் நல்லா பொங்கி ரைஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம இட்லி ஊற்றவோ அல்லது தோசை ஊற்றவோ யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய குஷ்பு இட்லி மாவு தயார். இந்த வீடியோ பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.